டீம்மேட்ஸ் இளம் சிங்கங்கள் சேல்ஸ் டீம் அவர்களுக்கும் எங்கள் ப்ராஜெக்ட் எங்கெல்லாம் நாங்கள் துவங்கினோமோ அங்கெல்லாம் எங்களுக்கு வாய்ப்புகள் கொடுத்து 5000க்கும் மேற்பட்ட வீட்டுமனைகளை எங்கள் நிறுவனத்தில் பெற்ற வாங்கிய வாடிக்கையாளர்களுக்கு இந்த தருணத்தில் நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறோம். சாதனைகள் என்பது உருவாகுவதில்லை, உருவாக்கப்படுகிறது. கடின உழைப்பு, செயல் திட்டங்கள் என பல்வேறு விஷயங்களை முன்னெடுத்தால் மட்டுமே வெற்றி என்ற ஒரு விஷயங்களை அடைய முடியும். அந்த வகையில் medracityproperties.com என்ற நிறுவனத்தின் துணை நிறுவனமாக மெட்ராஸ் சினி புரொடக்ஷன்ஸ் என்ற ஒரு நிறுவனத்தை உங்கள் ஆசீர்வாதத்தோடு துவங்கப்படுகிறது. இந்த நிறுவனம் துவங்கப்படும் போது ஒரு சமுதாய கண்ணோட்டம் எனக்கு தென்பட்டு அந்த சமுதாய கண்ணோட்டத்தை செயல்படுத்த வேண்டும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தோடு இந்தியன் ஃபேமிலிஸ் கிளப் அண்ட் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அப்படின்ற ஒரு நிறுவனமும் துவங்கி சிறு வயதிலிருந்து கல்வி மற்றும் பல்வேறு பொருளாதாரம், ஆரோக்கியம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணதுனால தமிழக இளைஞர்கள் கல்வி, பொருளாதாரம், ஆரோக்கியத்தில் தி பெஸ்டா வரணும், வெற்றியாளர்களா வரணும், சாதனையாளர்களா வரணும் அப்படின்ற நோக்கத்தோட முன்னேறு தமிழா என்ற கான்செப்டை உங்களோட அனைவரின் ஆசீர்வாதத்தோடு இன்றைக்கு நாங்கள் துவங்குகிறோம். அந்த முன்னேறு தமிழா என்ன அதை பத்தி ஒரு ஸ்மால் ஏவி இருக்கு. ஐ ரெக்வெஸ்ட் த டீம், ஏவி டீம், முன்னேறு தமிழா இந்தியன் ஃபேமிலிஸ் கிளப்போட முன்னேறு தமிழாவோட இது போடுங்க. லைட்ஸ் கொஞ்சம் ஆஃப் பண்ணி ஆன் பண்றது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. 5 இயர்ஸோட ஜேர்னி, குறைஞ்சபட்சம் ஒரு 10 லட்சம் இளைஞர்கள் மத்தியில ஒரு விழிப்புணர்வும் ஒரு எழுச்சியை ஏற்படுத்தணும்ட்டு இந்த ஒரு கான்செப்ட் அரைவ் பண்ணும்போது இதுக்கு ஒரு வடிவம் ஏற்படணும். ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேச்சாளர்கள் இருக்காங்க, பேசணும் மட்டும் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுறதில்லை. அதில் சினிமா கலந்த ஒரு விஷயங்கள் தேவைப்பட்டது. ஸோ அதை பற்றி ஒரு சிந்திக்கும் போது ஒரு பாடல் வரிகள் வந்தது. சரி, இந்த பாடலை நல்ல முறையில் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திரு ஸ்ரீகாந்த் தேவா அவர்களோட பேசி ஒரு நல்ல ஒரு பாடலை வடிவமைச்சிருக்கோம். இளைஞர்களுக்கு ஒரு எழுச்சி ஊட்டக்கூடிய அளவில் இருக்கும்ட்டு அந்த நம்பிக்கையில் அந்த சாங்கை உங்களுக்கு இங்கே ப்ளே பண்ணுறோம். தேங்க்யூ. உங்களுக்கும் கைத்தட்டிய அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகள். நிறைய பேர் சோஷியல் காஸ் பண்ணுறேன்ட்டு சொல்லுவாங்க. இது 100% சோஷியல் காஸ்க்காக எடுக்கக்கூடிய ஒரு பயணம். பாதிக்கப்பட்டவர்கள் தான் அதை எடுப்பாங்க இந்த சோஷியல் காஸ்க்காக. ஸோ பார்த்திபன் சார் என்னோட ஏவி பார்த்தாரு, அவரும் ஒரு வாசகெல்லாம் அமைச்சிருந்தார். ஸோ சிறு வயதிலிருந்து கரெக்டான ஒரு விஷயங்கள்லாம் கிடைக்காத ஒரு இதில் இந்த பாடலில் என்னோட இயக்கங்கள் நிறைய இருக்கும். ஸோ அந்த ஒரு வடிவமைப்பாக கொடுக்கணும் கண்டது. இந்த பாட்டு எழுதி முடிச்சோடனே என்னோட மனைவி சொன்னாங்க, தமிழாமே வருதுன்ட்டு. சரி, அப்புறம் இன்னொரு நாள் உட்காந்தேன், இன்னொரு 4 பாடல் எழுதினேன். அந்த 4 பாடலில் 2 பாடல்கள் முன்னேற்றத்திற்கு உண்டானது. மற்ற 2 பாடல் நிறைய டூயிட் சாங் இருக்கும், ஒரு ஆண் பெண்ணை. பட் இந்த நான் எடுத்திருக்க அடுத்த 2 பாட்டில் ஒரு ஆணும் பெண்ணை வளர்ச்சியை பற்றி பாடுற மாதிரி இருக்கு. லிரிக்ஸ் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. ஆகஸ்ட் 15th அடுத்த 2 பாட்டு ஒரு முயற்சிக்காகவும் எழுச்சிக்காகவும் அந்த 2 பாடலுமே உங்களோட அனைவரின் ஆசீர்வாதத்தோடு அதை நாங்கள் துவங்கி இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் medracityproperties.com-இன் 17வது ஆண்டு விழா, அதை பற்றிய செலிப்ரேஷன், சாருகேசி அதோட ஹீரோ இங்கே இருக்காரு, YGM சார், அதோட ட்ரெய்லர் வெளியிட்ட நல்லா நடந்தது. ஸோ அந்த படத்தோட கோ ப்ரொடியூசராக நம்மளோட நிறுவனம் இருக்குது. அது ஒரு மாபெரும் வெற்றி படமாக உருவெடுக்கும். அதற்குண்டான அனைத்து விதமான சாராம்சங்கள் அதில் இருக்குது. இந்தியன் ஃபேமிலிஸ் கிளப் அண்ட் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அண்ட் நியூஸ் 7 இணைந்து இந்த நோக்கத்தை இனிஷியேட் பண்ணுறதுக்கு அவார்ட் கொடுத்து தான் பண்ணணும் அப்படின்ற அடிப்படையில் ஒரு 30 சாதனையாளர்களுக்கு அவார்ட் கொடுக்குறோம். ஸோ another 5 minutes
இங்கே அவார்ட்ஸ் ரிசீவ் பண்ணாங்க. அவங்களோட அச்சீவ்மெண்ட்ஸும் இருக்குது, அதுவும் அந்த ஏவி ஸ்க்ரீனில் வரும். இந்த பாடல் ரொம்ப சிறப்பாக வந்ததுக்கு ஐ வாண்ட் டு நோ எவ்ரி ஒன் டு அப்ரிஷியேட் ஸ்ரீகாந்த் தேவா சார். அவருக்கு ஒரு எல்லாருமே ஒரு அப்ரிஷியேட் பண்ணலாம், நல்ல ஒரு கிளாப் பண்ணி. இந்த இனிஷியேட்டிவ் வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ண டே ஒன்று இந்த மாதிரி ஒரு பாட்டு எழுதணுங்க அப்படின்னு பாட்டு எழுதிட்டேன். இது வந்து ஒரு வடிவமைப்பு வரணும்னு என்னோட நண்பர் மிஸ்டர் பிரசாத் அவரும் வந்து இதுக்கு உறுதுணையாக இருந்து கடைசி இந்த இது வரைக்கும் நேற்று நைட்டு வரைக்கும் இது ஓடிட்டு இருந்தது இந்த பிக்சர். ஸோ அவருக்கும் பிரசாத் அவர்களுக்கும் ஒரு அப்ரிஷியேட் பண்ணி இந்த தருணத்தில் இது பண்ணுறேன். ஐ ரிக்வெஸ்ட் எம்சி சீஃப் கெஸ்ட்டை வந்து அவங்கள ப்ராப்பராக இன்வைட் பண்ணுறதுக்கு. எங்களோட அழைப்பை ஏற்று வருகை தந்த அனைத்து சிறப்பு விருந்தினருக்கும் எங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள். நிகழ்ச்சி